சிவகங்கையோட வடக்கு தொகுதியிலேருந்து நான் வந்திருக்கிறேன். நான் என் பேர் வீரா. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் தங்கு தடையின்றி நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம். எங்களுக்கு எங்கள் அண்ணன் சொல்லிக் கொடுத்த அரசியல் வந்து தெளிவாக எங்களுடைய மரபணுவில் பதிஞ்ச மாதிரி இருக்குங்க. நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இப்போ இருக்கிற நீங்கள் இந்த சட்டசபையை கூடினதுலேருந்து பாருங்கள், எல்லாரும் ஒரு பேப்பர், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களும் பேப்பர் வச்சு தான் படித்தார், உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேப்பர் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காரு, இன்றைக்கி விஜயும் பேப்பர் வச்சு தான் படிச்சுட்டு இருக்காங்க. இது வந்துங்க இவங்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு அவங்க அதை ஒண்டி தான் அவங்களால பேச முடியுங்க. அதை தாண்டி அவங்களால பேச முடியாது. ஏன்னா அவங்க அதை இங்கேருந்து தான் பேசுகிறாங்க, இங்கேருந்து பேசலை. நாங்கள் மக்களுக்கான அரசியலை பண்ணுறோம். நாங்கள் யார், நீங்கள் நாம் தமிழர் பிள்ளைங்கிட்ட எந்த பிள்ளைகிட்ட கேட்டாலும் மனசுலேருந்து பேசுவாங்கங்க. எங்களுக்கு எங்களுடைய தமிழ் தேசியத்துக்கான அரசியல் எங்களுக்கு தெளிவாக தெரியும். அதனால நாங்கள் காத்துட்ருக்கோம் இந்த அரசியல் எப்படி நடக்குது, இந்த அரசு எப்படி இந்த மக்களை எப்படி பாதுகாத்து கொண்டு பாருங்களேன். இப்போ நீங்கள் நான் ஒரு உண்மையை உங்களுக்கு விளக்குறேன். வந்த உடனே ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்தாருங்க, கஜானால காசு இல்லைன்னு சொல்லியிருக்கிறாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கஜானால காசு இல்லை, அந்த ஆட்சி வந்து காசு வைக்காமல் போயிட்டாங்க, இனிமேல் எந்த இலவசமும் இல்லைன்னு சொல்ல போகிறாரு. இதுக்கு மாற்று அரசியலாக எங்கள் அண்ணனுக்கே வாக்கு செலுத்திருந்தா ஒரு தரமான ஒரு கௌரவமான வாழ்க்கையை அடைஞ்சிருக்கலாம். இவங்க இந்த அத்தனை வளங்களையும் பாதுகாத்து இன்னும் வளங்களை மேம்படுத்தி ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம். தமிழன்னா அதுக்கான பெருமையோட திமிரோட வாழ்ந்திருக்கலாம். எங்கள் அண்ணன் இன்றைக்கும் வாடகை வீட்டில் தாங்க இருக்கார். எந்த ஒரு சொகுசான வாழ்க்கையும் அவர் வாழலை. எங்களை மாதிரியான எளிமையான பிள்ளைகள் நாங்கள் அவரோட பயணிச்சுட்டே இருக்கிறோம். எங்கள் 234 தொகுதியிலையும் எங்கள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் யாருமே ஒரே ₹1 காசு ஒரு வாக்குக்கு கொடுத்ததா உங்களால் யாராலையுமே சொல்லிட முடியாது. நாங்கள் எந்த காசையும் யார்கிட்டையும் வாங்குறதில்ல. திரள் நிதி அப்படின்றது வந்து இந்த பிள்ளைகள், சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து உண்டியலில் கொண்டு வந்து கொடுக்குற காசை கூட எங்கள் அண்ணன் என்ன பண்ணுவார், அந்த தொகுதியில் நிற்கிற வேட்பாளர்கள் கையிலேயே அந்த ஒரு 10,000 5,000 கொடுத்துட்டு போயிடுவார். அதை வச்சு நாங்கள் அன்றைய உணவு தான் அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் வாங்கி கொடுப்போம். களப்பணியில் நின்ன பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுப்போம். அப்படி இல்லைன்னா இந்த சின்ன சின்ன பதாகைகள், போஸ்டர்கள் இது மாதிரி தான் அடிக்கும். எல்லாருக்குமே அவங்கவுங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், கல்வியில் நல்லா உயரணும்னு ஆசை இருக்கும். அதே வகையில் எங்கள் அண்ணன் சீமானோடைய பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்குங்க. இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற கல்வி தரமானது அப்படி இருக்குது. நாங்கள் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழகத்தில் இருக்க கடைக்கோடியில் இருக்க பிள்ளைக்கும் சென்னையில் இருக்க பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரே தரமான கல்வி, ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை மொத்தமாக இலவசமாக கொடுத்துருவோன்னு சொல்கிறோம். அப்படி இலவசமாக எல்லா தரமான கல்வியும் அரசு பள்ளியிலே கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் எங்கள் அண்ணன் அமெரிக்கன் பள்ளியில் போய் படிக்க வைக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. இங்கே இருக்க அரசு பள்ளி அவ்வளோ தரமற்று இருக்குது அப்படின்றது தான் உண்மை. இந்த அரசு பள்ளி தன்னோட தரத்தை உயர்த்துச்சுன்னா எங்கள் அண்ணன் பிள்ளைகள் மட்டும் கிடையாது, எங்கள் எல்லார் பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் படிப்போம். தமிழகத்தோட மொத்த பிள்ளைகளும் அரசு பள்ளியில் தான் படிக்கணும். அதுதான் ஒரு அரசு கொடுக்க வேண்டிய ஒரு சரியான ஜனநாயக கடமை. பள்ளி படிப்புன்றதை வந்து தனியாருக்கு கொடுத்துட்டு இவங்க வந்து அரசு பள்ளியை தரம் இல்லாத பள்ளியாக வச்சுருக்காங்க. அது தரம் குறைவாக இருக்குது. அதுதான் காரணம். அதனால தான் அண்ணன் அமெரிக்கன் பள்ளியில் படிக்க வச்சுட்ருக்காரு. அது வந்து வேறு எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பள்ளியில் எவ்வளோங்க ஃபீஸ் உங்களுக்கு தெரியும்? அதிகபட்சமாக ஒரு 30,000-40,000 தாங்க. இது எங்கள் அண்ணன் அவரால் அது படிக்க வைக்க முடியாதுன்னு நினைக்கிறது வந்து குற்றமாக நான் கருதுகிறேன்.